Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம Zuha kitchenல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். திணையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். திணை பொங்கல். இதோட process பாத்தீங்கன்னா நம்ம சக்கரை பொங்கல் நார்மல் பச்சரிசி வச்சு செய்யற சக்கரை பொங்கல் மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு நான் வந்து 3/4 கப் அளவுக்கு திணை எடுத்துர்க்கேன். இது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல்னு சொல்வாங்க. இது வந்து நார்மலா செய்யறதோட நம்ம ஸ்வீட்டா செஞ்சு சாப்பிடுறதுல வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ அதே கப்ல வந்து 1/4 கப் வந்து பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். இப்போ டோட்டலா 1 கப் ஆச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒண்ணா சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊத்தி ஒரு 3 ல இருந்து 4 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏனா இதுல வந்து நிறைய தூசி மண்ணு அந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்வாங்க. அதனால வந்து நல்லா கை வச்சு நல்லா ஒரு 3 ல இருந்து 4 வாட்டி நல்லா கழுவிடுங்க. அப்பதான் நல்லா சுத்தமா கிடைக்கும் நமக்கு. இப்போ இத நல்லா க்ளீனா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இத வந்து நான் குக்கர்ல தான் வந்து வேக வைக்க போறேன். இப்போ டோட்டலா வந்து நான் 1 கப் சொன்னேன். இப்போ 1 கப்புக்கு வந்து 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் வந்து திணை, 1/4 கப் வந்து பருப்பு. அதனால டோட்டலா 3 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க அந்த திணையும் உள்ள சேர்த்துறலாம். இதுல வந்து 3 ல இருந்து 4 ஏலக்காய் உள்ள போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் குக்கர்லன்றனால 2 விசில் விடுறேன். நீங்க நார்மலா வேக வைக்கிற மாதிரி இருந்தா நீங்க பதம் பார்த்து வேக எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா குழஞ்சு வெந்திருக்கு. இதுல வந்து இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க வெல்லத்தை உள்ள சேர்த்துறலாம். நான் வந்து அந்த ஒரு கட்டி அப்படியே வந்து கரைச்சு வச்சிருக்கேன். ஸ்வீட் வந்து எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தேவையோ கூடயோ குறைச்சலோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் டாப்ல வச்சிருங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இது வந்து நம்ம தாளிச்சிரலாம். இப்போ ஒரு கடாயில நான் வந்து ஒரு 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன். ஒரு 4-5 ஏலக்காய் உள்ள சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமா வந்து திராட்சை சேர்த்துக்கறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்து நீங்க தாளிச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பொங்கல்ல உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் இத வந்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நீங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியா ஃபீல் பண்ணீங்கனா நீங்க வந்து கொஞ்சமா பால் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் ரிச்சா இருக்கும். இந்த பதமே உங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சுனா இப்படியே விட்டுடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா அந்த நெய் பொங்கல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரா இருக்கு. இப்போ இத வந்து ஒரு வாழை இலையில வச்சு சர்வ் பண்ணிரலாம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து திணையில செஞ்ச மாதிரியே இல்லங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நார்மல் நம்ம பச்சரிசில செஞ்ச மாதிரியே தான் இருந்துச்சு. எங்க வீட்டு கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி இத வந்து சாப்பிட்டாங்க. கண்டிப்பா உங்க வீட்ல இருக்க கிட்ஸும் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. நார்மலா கார பொங்கல்லாம் செய்யாம ஸ்வீட்டா செஞ்சு கொடுங்க. கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம Zuha கிச்சனை Subscribe பண்ணிடுங்க. Bye. Thank you.